சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றில் எம்ஜிஆர் நடித்த எத்தனையோ படங்கள் வசூல் சாதனை படைத்திருக்கின்றன. ஆனால் அவர் மிகவும் ஆசைப்பட்டு பல நாட்கள் படப்பிடிப்பு நடந்து பிறகு சில காரணங்களால் பாதியிலேயே கைவிடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படம் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த படத்தை தயாரித்தவர் கவியரசு கண்ணதாசனின் அண்ணன் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்ஜிஆரும் ஆவர். மிகவும் நெருக்கமான நண்பர்கள். இவர்களின் கூட்டணியில் உருவான அந்த படம் ஏன் நிறுத்தப்பட்டது? அந்த படத்தில் எம்ஜிஆர் ஏற்றிருந்த அந்த விசித்திரமான கதாபாத்திரம் என்ன என்பதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏ.எல். ஸ்ரீனிவாசன் அவர்கள் எம்ஜிஆரை வைத்து மறுபிறவி என்ற ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்க திட்டமிட்டார். இந்த படம் ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட கதை. இதற்காக எம்ஜிஆர் பல மாதங்கள் தனது உடல்வாகை மாற்றிக்கொண்டு வாள்வீச்சு மற்றும் குதிரை ஏற்ற பயிற்சிகளை மேற்கொண்டார். படப்பிடிப்பு மிகவும் விறுவிறுப்பாக தொடங்கியது. பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு பிரம்மாண்டமான செட்கள் போடப்பட்டன. எம்ஜிஆரும் ஏ.எல். ஸ்ரீனிவாசனும் இந்த படத்தின் மீது அத்தனை நம்பிக்கை வைத்திருந்தன. ஆனால் சில வாரங்கள் படப்பிடிப்பு நடந்த பிறகு எதிர்பாராத சில சிக்கல்கள் உருவாயின. படத்தின் பட்ஜெட் ஒருபுறம் எகிற, மறுபுறம் எம்ஜிஆரின் அரசியல் பயணமும் சூடு பிடித்தது. இந்த சூழலில் இந்த படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று சோகம். ஆம், இதிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், சினிமாவில் ஒரு வெற்றி படம் கிடைப்பதை விட ஒரு நல்ல நட்பு நீடிப்பது எவ்வளவு கடினம் என்பதுதான். ஏ.எல். ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த படம் நின்றதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தாலும் எம்ஜிஆர் மீதான அவரது நட்பு ஒருபோதும் குறையவில்லை. இதில் உள்ள ரகசியம் என்னவென்றால், மறுபிறவி படம் நின்று போனதால் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட எம்ஜிஆர் பிற்காலத்தில் ஏ.எல். ஸ்ரீனிவாசனுக்கு பல உதவிகளை செய்தார். ஒரு படம் நின்றால் என்ன, இன்னொரு படத்தில் வெற்றி காண்போம் என்று எம்ஜிஆர் அவருக்கு தைரியம் கொடுத்தாராம். கவியரசு கண்ணதாசனின் அண்ணன் என்பதால் ஏ.எல்.எஸ். குடும்பத்திற்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஒரு ஆழமான பிணைப்பு இருந்தது. அந்த படம் மட்டும் வெளியாகியிருந்தால் எம்ஜிஆரின் திரைப்பயணத்தில் அது ஒரு பாகுபலி போல பேசப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எம்ஜிஆர் நடித்த எத்தனையோ படங்கள் இன்றும் பேசப்படுகின்றன. ஆனால் கைவிடப்பட்ட இந்த மறுபிறவி போன்ற படங்கள்தான் தமிழ் சினிமாவின் இரகசிய பக்கங்கள். ஒரு கனவு படம் ஏன் நினைவாகவில்லை என்பதை தெரிந்து கொள்வது கூட ஒரு சுவாரஸ்யமான அனுபவம்தான். எம்ஜிஆரின் அந்த வரலாற்று தாகம் பிற்காலத்தில் மன்னாதி மன்னன் போன்ற படங்கள் மூலம் தீர்க்கப்பட்டது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவு தான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.